எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா இல்லை அதுக்கான பாதையில் நான் இருக்கிறேன்னா, ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கனா அப்படிங்கிறத வந்து எல்லோருமே தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கி என்ன மருத்துவ உலகமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சில உணவு பழக்க வழக்கத்தையும் அதுக்கான சில பயிற்சிகளையும் வச்சு முடிந்த அளவுக்கு சர்க்கரை நோயை வந்து தள்ளி போட்டாலே நம்ம வந்து பெரிய அளவில் அதனுடைய பாதிப்புகள்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுங்கிறது வந்து 50 வயசுலேயோ 45 வயசுலேயோ வராது. ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கோமா அப்படிங்கிறது 25 வயது 30 வயதுலேயே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு முதல்ல எது ப்ரீ டயபெட்டிக், எனக்கு ப்ரீ டயபெட்டிக்னால் என்ன, டயபெட்டிக் வருவதற்கான அறிகுறி எனக்கு இருக்குங்கிறத எப்படி நான் தெரிஞ்சு கொள்கிறதுங்கிறத முதல்ல எல்லாரும் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து அவருடைய நல்லா சாப்பிட்றாரு, மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு அதீதமான ஒரு அயற்சி, ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை காலில் நம்ம கெண்டைக்கால் பகுதியில் ஒரு வலி வருது, இடுப்புக்கு கீழே வந்து ஒரு மாதிரி ஒரு டயர்டாக வலியோடு இருக்குது, அவருக்கு சர்க்கரை நோய்க்கான ஆரம்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுனாலே அவருக்கு வந்து அந்த ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷன் போகுது அப்படிங்கிற